திரு அருணன் எல்லா எக்ஸஸையுமே எதிர்த்துட்டு இருக்கிறதா பேராசிரியர் அருணன்? இது ஒரு இல்ல, இது வெறும் எக்ஸசைஸ் இல்ல ஹரி. எஸ் ப்ரொஃபசர். இது வந்து பெயர் தான் ரிவிஷன். இது ரிவிஷனே அல்ல, இது முழுசாக புதிதாக வாக்காளர் பட்டியலை தயாரிக்க போறாங்க. இத தெளிவாக தேர்தல் ஆணையர்களே அவங்க பேட்டியில தெளிவா சொல்றாங்க. இப்ப உதாரணமா தமிழ்நாட்டுல 6,36,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இவங்க இன்று இரவு 12 மணி முதல் வாக்காளர்கள் கிடையாது. அப்ப நீங்களும் நானும் யாரும் இனி வாக்காளர்கள் ராத்திரி 12 மணில இருந்து கிடையாது. இந்த ப்ராசஸ் நாளை காலையில ஆரம்பிக்குது. அது ஒரு மாதத்துக்குள்ள நாம எல்லாரும் வந்து நம்மளை நாமளே புதுப்பித்துக் கொள்ளணும். நாம வாக்காளர் தான் அந்த படிவத்தை நிரப்பி கொடுக்கணும். இப்ப தமிழ்நாட்டு தேர்தல் தலைமை அதிகாரி அந்த அம்மையார் தெளிவா சொல்லிட்டாங்க, யாராவது அந்த படிவத்தை பூர்த்தி பண்ணி தரலை என்றால் அவர்கள் பெயர் நீக்கப்படும். அதான் சரியா சொல்லப்படா, பெயர் சேர்க்கப்படாது. ஏன்னா உள்ளது ஏற்கனவே காலி. அப்ப இதை அவங்க வாக்காளர் இல்ல. ஆக அது எந்த அளவுக்கு மிக முக்கியம் இப்ப உள்ள நிலைமை. இதை இப்ப பல பேருக்கு தெரியல. பொதுவாக வந்து வாக்காளர் பட்டியல் திருத்தம்னா விடுபட்டதை சேர்ப்பாங்க, இறந்து போனவங்கன்னா இது அதை நீக்கணும், இதாயே நடக்கும்னு உண்மையிலேயே ரொம்ப இது பல பேர் இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப என்ன அதிர்ச்சியா இருக்க போகுதுன்னா, ஒவ்வொருவரும் 6,36,00,000 வாக்காளர்களும் இந்த ப்ராசஸ செஞ்சாங்கன்னு ஏதேனும் ஒரு வகையில. ஆக அங்க கொடுக்கக்கூடிய படிவத்தை நீங்க பூர்த்தி பண்ணி கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் இனிமேல் வாக்காளர் இல்லை, உங்களுடைய வாக்குரிமை இருக்காது. வாக்குரிமை பறிபோன பிறகு என்னென்ன நடக்கும் நான் நேரம் கருதி அதுக்குள்ள போகல. அதுதான் நம்ம கவலை. இத்தகைய முக்கியமான ஒரு செயல்பாட்டை ஒரு மாசத்துக்குள்ள பண்ண போறாங்க. நாளைக்கு ஆரம்பிச்சு டிசம்பர் 4க்குள்ள இப்ப அந்த படிவம் எல்லாம் வந்திருக்குது. இப்ப நான் படிச்சுட்டு வர்றேன் ஹரி, உங்களுடைய தினத்தந்தி ஏட்டுல ஒரு முக்கியமான செய்தி. அவர் வந்து தேர்தல் ஆணையர்கள் சொல்றாங்க, அது என்னன்னா எல்லாரும் கேக்குறாங்க, என்னங்க அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கா போகணுமேனு. அவர் சொல்றாரு, எல்லாரும் வீட்டுக்கும் போக மாட்டோம். 2002 2005க்கு இடைப்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் யாருடைய பெயர் இருக்கிறதோ அவங்க வீட்டுக்கு மட்டுமே செல்லுவார்கள் எங்கள் ஆட்கள். அவங்ககிட்ட கொண்டு போய் இந்த படிவத்தை கொடுப்போம். அந்த படிவம் அவங்களுக்கு கூறிய படிவம் தான். எங்கேயும் போய் படிவம் வாங்க முடியாது, இவங்க கொடுத்தாத்தா அது கிடைச்சாத்தா. பிறகு அதை வந்து பூர்த்தி பண்ணி தரணும். இப்ப எல்லாரும் கேட்கறாங்க, அப்ப 2002 இப்ப தமிழ்நாட்டுல 2002 2004 2 கட்டமா நடந்துச்சு. இதுக்கு முந்தைய எஸ்ஐஆர். இப்ப ஆமா, இப்ப அதுல உங்க பேர் இல்லாட்டி என்ன பண்றது? அவர் சொல்றாரு, உங்க அப்பா அம்மா பேர் இருக்கான்னு பாருங்க. எங்க வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா? ஏங்க நான் வாக்காளர் ஆகிறதுக்கு அதுவும் 20 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை என்றால் நடுவுல நான் வாக்காளர் ஆயிருக்கலாம். நடுவுல தேர்தல்கள் வந்து இப்ப கூட 2024 தேர்தலில் கூட நான் வாக்கு அளித்திருக்கலாம். அதெல்லாம் கணக்கில் எடுக்க மாட்டோம். நீங்க முதல்ல 2002 அதுல இருந்தா தான், அல்லது 2005 அந்த 2ல ஏதாவது ஒண்ணுல இருந்தா தான். இல்லை என்றால் நீங்க அவங்க ஒரு வழி சொல்றாங்க, அந்த வாக்காளர் பட்டியல் உங்க அப்பா அம்மா பேராவது இருக்கா இந்த முகவரியில என்று நீங்க பார்த்து, அதே படிவத்துல இன்னொரு பகுதி இருக்கு, அதை ஃபில்அப் பண்ணி அதற்குரிய சான்றை கொடுக்கணும். அப்பா அம்மா அதுல இருந்தாங்க, ஆனா இப்ப இல்ல உயிரோட, அப்ப இறப்பு சான்றிதழ் கொடுக்கணும். எங்க இவ்வளவு வேலையை ஒரு மாசத்துக்குள்ள எப்படிங்க முடியும்? நான் ஒரு மனச்சாட்சியோடு பேச சொல்றேன். அதாவது அரசியல் வித்தியாசங்கள் இருக்கும், ஒருத்தர் நம்ம வந்து கருத்தியல் ரீதியா மோதிக்கொள்வோம், போராடி கொள்வோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சாதாரண வாக்காளர் மக்கள், அதுல ஏழை பாலைகளுக்கு இந்த மாதிரி அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஐயா விடுபட்ட பெயர் தான் சேர்க்க போறாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, இப்ப ஒவ்வொரு அவங்கவுங்க அன்னைக்கு அத்த கூலி வேலைக்கு போறவங்க, தினசரி கூலிக்காக போறவங்க அதை பூரா விட்டுவிட்டு இதை பூரா உட்காந்து வீட்டுல இவர் எப்ப வருவார்னு தெரியாது, இவர் வந்த உடனே அதை வாங்கி இந்த விவகாரத்துக்குள்ளெல்லாம் போய் அதை பூரா எழுதி அதுல போட்டோ வேற, அது முதல் பகுதியில பழைய போட்டோ இருக்கும் நினைக்கிறீங்க. இதுல சமமா எல்லாரும் பாதிக்கப்படக்கூடும். இது எப்படி பாஜக போடுவோம்? இல்ல இதுல என்ன ஒரு பொலிட்டிக்கல் கனெக்ஷன் பாக்குறீங்க? நல்ல கேள்வி. அதுக்கு முன்பு முதல் பாயிண்ட், இது எல்லாருக்கும் சிரமம் தரக்கூடியது. ஒரு மாசத்துக்குள்ள இதை முதல்ல எல்லாரும் ஒப்புக்கொள்ளணும். அது ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு வாதம் பண்ணா நான் என்ன பண்ணேன்? 2வது, இதுல என்ன அரசியல்? இப்ப ஒரு பாயிண்ட், அவர் நல்லா அது தேர்தல் ஆணையம் தானையா சொல்லுது செய்தி எல்லாம், இதை போய் பாஜகவை சொல்லலாமான்னு 2 பாயிண்ட் இருக்கு. இந்த தேர்தல் ஆணையத்தை உருவாக்குனதே
மோடியும் அமித்ஷாவும் தான் அந்த 3 பேர் கொண்ட அந்த குழு. இந்த அமைப்பை சொல்லுங்க. ஆமா அவங்க பண்ணாலும் உங்க வீட்டுக்கு ஏன் வீட்டுக்கு வரப்படுது நம்ம தமிழ்நாட்டு அதிகாரிகள் தானே. உங்களை மாதிரி நோட்டாக்கு கீழே வாங்கி தோத்து போலையே, மக்கள் ஓட்டு போட்டு தானே வந்திருக்காங்க. டெல்லியில ஒரு போட்டிட்டு 9 சீட்லயும் நீங்க நோட்டாக்கு கீழே ஓட்டு வாங்கி தோத்து போனீங்களே, அப்படி வரலையே. செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லங்கிறது சொல்றாரு. அது எப்படிங்க பேலன்ஸ் இல்லாம இருக்கும்? நீங்க வந்து 3 பேர் இருந்த தேர்தல் ஆணையத்தை நீங்க எப்ப ஒருத்தர் இல்ல 3 பேரா மாத்தலையா? அரசியல் சாசனம் எதிராக நடக்கலையா? ஒரு தேர்தல் ஆணையர் தானே இருந்தாரு. காங்கிரஸ்ல நீங்க மாத்தலையா? நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி போராடினீங்களா? நீங்க அப்ப ஜால்ரா போட்டு தான் இருந்தீங்க. நான் இதுக்கு முக்கியமா பதில் சொல்லணும். ஐயா சொல்றாங்க, நான் பேசவா வேண்டாம்? இல்ல இது நியாயமே இல்ல. அவர் பேசும்போது நான் அமைதியா கேட்டுக்கிட்டு இப்பதான் பேசுறேன். அவர்கிட்ட அந்த பண்பெல்லாம் இருக்காது, எனக்கு தெரியும். நம்ம ஒண்ணு பேசினா அவர் ஒண்ணு பேசுவாரு. நான் சொன்னது ஃபேக்ட். ஐயா உங்க ஆட்சியில உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு தேர்தல் ஆணையத்தை எப்படி அமைக்கணும்னா பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இதை நீங்க ஒப்புக்கொள்ளல. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக பிரதமர் நியமிக்கிற ஒரு அமைச்சர். யாரை நியமிச்சீங்க? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை. அப்ப 3 பேர்த்துல 2 பேரும் மோடியும் அமித்ஷா தான் மெஜாரிட்டி. எதிர்கட்சி தலைவரை ராகுல கூப்பிட்டீங்க, அவர் போய் என்ன பிரயோஜனம்? ஆகவே இயல்பா நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை உருவாக்கி இருக்கீங்க. இது எப்படி போய் இதுக்காக நீங்க டெல்லியில எப்படி தோத்தீங்க அப்படின்னா இது கேட்கிற, நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லை. கேட்கிற நேயர்களுக்கு புரியும். அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அது முதல் பாயிண்ட். ஆகவே இந்த தேர்தல் ஆணையத்தை உருவாக்கியது இவங்க. ஆகவே இந்த குற்றச்சாட்டு. 2வது பாயிண்ட், இப்ப நான் சொன்னேன் பாருங்க எவ்வளவு சிரமம் அவ்வளவு பேருக்குன்னு. இந்த சிரமத்தை பாராமல், இதை பற்றி கவலைப்படாமல் இந்த SIR, இவ்வளவு சிக்கல்கள் உள்ள SIR இவ்வளவு உற்சாகமாக வரவேற்பது பாஜக தான். அப்ப நமக்கு சந்தேகம் வருதா? அதிமுகவும் வரவேற்குது ஏன்னு கேட்கலாம் ப்ரொஃபசர். அதுக்கு முன்பு இதுல என்ன அரசியல் இருக்குன்னு எனக்கு படுவது, அவர் மறுக்கலாம் பாஜக. இல்ல ஒரே ஒரு வழிதான். என்னன்னா எவ்வளவு தூரம் வாக்காளர், அதுவும் ஏழை வாழை வாக்காளர்கள் இல்லாம போறாங்களோ அப்படி என்றால் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று பாஜக கருதுது. ஆகவே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஐயா முடிஞ்ச அளவு வாக்காளர்களை வெட்டு. பீகார்ல 65 லட்சம் அவுட்டு, அதே போல தமிழ்நாட்டுல கொஞ்சம் பாத்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உருட்டு, அதான் உங்க வார்த்தையில அதான் உருட்டு. பீகார் மேட்டரே முடிஞ்சு போச்சு. அது போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? என்ன பண்ணுது உங்க கம்யூனிஸ்ட் கட்சி? கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? ஒரு ஆளும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மேடை போட்டு வெளியில பேசுறீங்க. அதே மாதிரி SIR ஆரம்பிச்சிருக்கீங்க. ரேஷன் கடையில மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? எத்தனை ஆதாரம் கேக்குறாங்க தெரியுங்களா? 1000 ரூபாய் கொடுக்குற பணம் வாங்குறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க தெரியுங்களா? நீங்க என்னைக்காவது போராடி இருக்கீங்களா? அவர் பேசவே இல்ல. ஒரு சர்டிபிகேட் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு 1 மாசம் பத்தாதுங்களா? ஜனநாயக கடமை. எனக்கு ஓட்டு நிரூபிக்கிறீங்கன்னா நீங்க ஆதாரம் காட்டுங்க. கேப்போம் ப்ரொஃபசர் முடிச்சிருங்க. இல்ல என்ன பண்பு பாருங்க. நான் ஒண்ணு சொன்னா அவர் ஒண்ணு சொல்றாரு. தயவு செய்து நேர்களே, நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லி நேரத்தை. மெயின் பாயிண்ட் வந்து என்னன்னா, இந்த விஷயத்தை கேட்கிற நேயர்களே, உங்க ஒவ்வொருவருக்கும் இப்ப சிக்கல். 1 மாசத்துக்குள்ள நீங்க உங்களுடைய வாக்குரிமையை திரும்ப பெற வேண்டும். இன்று இரவு 12 மணி முதல் இழந்து விட்டீர்கள். இப்ப நீங்க 2002ல சொல்லி பதட்டத்தை என்ன பண்றீங்க? உங்க கட்சியில பேசவே இல்லை ஐயா. இல்ல என்னங்க எப்படி பார்த்தா பயமே கிடையாதுங்க. உங்க கட்சியில BLA 1, 2 எல்லாம் இல்லையா? உங்கள்ட்ட வாக்காளர் அட்டவணை இல்லையா? ஏதோ இல்லாத மாதிரி கற்பனையில பேசுறீங்க. நீங்களே தான் சார் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இப்ப பீகார்ல இந்த விவகாரம் எல்லாம் வந்து இது கோர்ட்டுக்கு போயிருக்கு. கோர்ட் இன்னும் முடிவு சொல்லல. இதுக்கிடையில அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்ப 12 மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரி கொண்டு வர்றாங்க. தமிழ்நாட்டுக்கும் வந்துருச்சு.